நாங்க காவங்கரையில இருக்கிறோம். சனிக்கிழமை சாயங்காலம் எங்க வீட்டுக்காரர் தான் என் பையனை கூட்டு போனாங்க சிற்றுண்டி வாங்குறதுக்காக. திடீர்னு ஃபோன் பண்ணி கம்பி விழுந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் வான்னு சொன்னாங்க. என்ன கம்பி ஏதுன்னு தெரியாது. நான் போனேன். அங்க போன இடத்துல கால் தான் முறிஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. என்னன்னு முழுசா தெரியாது, இங்க பார்க்க முடியாது, தனியார் மருத்துவமனைக்கு இல்லாட்டி ஜிஹெச் கூட்டு போங்கன்னாங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஜிஹெச் போற அளவுக்கு டைம் இல்லை, சீரியஸ் சொல்லி இங்க தனியார் மருத்துவமனையில சேர்த்துருந்தோம். நைட்டு 1:30 மணி வரைக்கும் போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுலேருந்து பெரிய ராடு வந்து விழுந்திருக்கு. வெறும் 3 வயசு பையன், 3 வயசாகி 10 நாள் தான். அவர் சின்ன பையன். நீங்க யோசித்து பாருங்க, அது பெரிய ராடு, கற்பனையே பண்ண முடியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு பேரிகேட் வைக்கல, யாருமே நின்று இங்க வேலை நடக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய வெயிட்டை வெறும் ஏதோ ஒரு நூல் கெட்ட மாதிரி நூல் மாதிரி வச்சு கெட்டி தூக்கியிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாவே இல்லை. ரொம்ப ஒண்ணுமே ஒரு இதுவுமே ஃபாலோ பண்ணலாங்க. ஒரு 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 கேமராவோட காட்சி கூட கிடைச்சிச்சு. அதுல கண்காணிக்க வேண்டியவன் ஃபோன் பேசிட்டு நிக்கிறான். யாராச்சும் நின்று தடுத்திருந்தா போயிருப்பாங்களா? யாருமே தடுக்கல. உள்ள இல்ல. நாங்க முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவங்க, பிரேத பரிசோதனை பண்ண மாட்டோம். ஆனா வேற பிள்ளைக்கு ஆகக்கூடாது, எல்லா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் அன்னைக்கு சாயங்காலம் என் பிள்ளைய தூக்குனேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் தூக்கல, தொட முடியாமே போயிட்டு. ஏன்னா பிரேத பரிசோதனை பண்ணதுனால டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல இருந்து ஷூ போட்டு அனுப்பி விட்டதோட சரி என் பிள்ளை. அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை. இவருக்கு என்ன பேசுறன்னு கூட தெரியல. அவரு நானாச்சு கண்ணால பார்க்கல, அவரு கண்ணால பார்த்தவர். அவரை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டோம். 2 பேரும் அடுத்தடுத்த சமூகத்தை சார்ந்தவங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தடைகள், எல்லாத்தையும் மீறி பையனை பிள்ளைய பெத்துக்கிட்டோம். கவனக்குறைவா அடுத்தவங்க அவங்க ஒரு அளவு ஏதாச்சும் சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சிருந்தா பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். அமைச்சர் இப்ப வந்தாங்க. அவங்க எங்களால என்ன முடியுமோ அதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. மனு கொடுத்தோம், சிஎம்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அரசாங்கம் மேல நம்பிக்கை இருக்கு. இப்பவும் சொல்றேன், நாங்க பிரேத பரிசோதனை பண்ண மாட்டோம். அடுத்தவங்களுக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இனிமே யாருக்குமே ஆகக்கூடாது. இந்த ஏரியான்ட்டு இல்ல, யாருக்குமே ஆகக்கூடாது. தோன்றேன்னு 4 வருஷமா தோன்றாங்க. என் புள்ள பிறக்க நான் டெலிவரிக்கு போச்சோலே இந்த ரோடு இப்படிதான் இருந்தது. புள்ள பிறந்து 3 வயசு, அந்த ரோட்டால என் புள்ள போயிட்டான். யாருக்கும் ஆகக்கூடாது. எது நியாயம், என்ன பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு தெரியும். பண்ணுங்க தயவு செய்து, யாருக்கும் ஆகக்கூடாது. என் கணவரால என்ன பேசணும்னு தெரியல. அவரு இப்ப நானும் பேசலன்னா இது தெரிய வராது. நான் பெத்திருக்கேன், ரொம்ப வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு பெத்திருக்கேன் பிள்ளைய. ஒருத்தரோட கவனக்குறைவால என் பிள்ளை யாரையாச்சும் விட்டு அந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, நீங்களே போய் கேளுங்க. சுத்தி வளைச்சிருந்து பேரிகேட் வச்சிருந்தா அப்படி ஆயிருக்காது. அமைச்சர்கிட்ட அதையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம நடக்காம உரிய கவனம் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜேசிபி ஓட்டுனது வந்து சின்ன பையன் சொல்றாங்க. அங்க யாரு நின்றா எது நின்றா எல்லாமே அதுல கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இப்ப அந்த கேமராவை பார்த்து இவங்க தான் சொல்லிலாம் நான் போக முடியாது. அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த இதுக்கு மறுபடி சொல்றேன். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எங்க சமூகத்துல அதுக்கு இடமே கிடையாது. ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எங்க சமூகத்துல ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன முடியுமோ பண்ணுங்க. கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு அமைச்சர் உறுதி சொல்லியிருக்காங்க. செயல்படுவாங்க நம்புறோம். தேங்க்யூ. அமைச்சர்கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னோம், மன எழுதி கொடுத்துருக்கோம். அவர் சிஎம் வரைக்கும் கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏன் குழந்தைங்க நடந்துருச்சு. ஒரு கவனக்குறைவால எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த குழந்தை யாருக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. அதுதான் நான் கேட்குறேன். அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நாங்கள் வாங்கி தருவோம். என்ன நிதி இதுவோ அதை நாங்கள் பண்ணி தருவோம்.
கவர்மெண்ட் வேலையுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த நேரம் கவர்மெண்ட் தவிர யார் நம்பணும்னு தெரியல. எங்களுக்கு என் மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி நாங்கள் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பையன் பிறந்தான். அக்செப்ட் பண்ண முடியல எங்களால். கவர்மெண்ட் பண்ணுறது பண்ணட்டும். இதுக்கப்புறமா நான் கேட்குறது ஒன்று, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த யார் குழந்தையா இருந்தாலும் நடக்க வேணாம், சேஃப்டியாக. ஏன்னா நீ போகும்போது பேரிகேட் எதுவுமே போடலை, யாருமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாங்க. ஒரு ஜேசிபியோடைய மண் தோன்ற ஜேசிபி பேக் சைடில் அவங்க ஒரு கயிறு வச்சே கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த உளுந்த அவசியம் என்ன உளுந்துச்சு கூட தெரியல எனக்கு. எடுத்தது பிள்ளைய பிடிச்சி நான் ஓடுனேன். நான் நேற்றுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நியூஸில் அந்த சிசிடிவி கேமரா போனதெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய இது அவன் ஷீட் அவன் மேலே அந்த இரும்பு ஷீட் விழுந்திருக்குன்னு தெரியும். 3 வயசு குழந்தை எப்படிங்க தாங்குவோம்? ஒரு ப்ராப்பர் சேஃப்டி எதுவுமே இல்லாமல் எப்படி? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.